அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரையிலே இன்று 11வது தலம் வாரணாசி ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில் உத்தரப்பிரதேசத்தில் காசி மாநகரில் கங்கை கரையில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் கைலாயத்தை விட மேன்மையான தனம் தரணியில் எங்கு உள்ளது என்று அறிய சிவபெருமான் புறப்பட்டு வந்தவர் காசியை கண்டு அதன் மேன்மையை உணர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். இதே போல பிரம்மனும் திருமாலும் காசியிலேயே ஐக்கியமானார்கள். ஏனைய தேவர்களும் காசியே கதி என வந்தடைந்தனர். இந்த தலத்தின் பெருமை முதலில் கூறியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கே இங்கு பிரதான வழிபாடு. முக்தி தலங்கள் 7னுள் இதுவும் ஒன்று. இங்குள்ள ஜோதிர்லிங்கம் மண் தோன்றிய காலத்திலேயே உருவானது எனப்படுகிறது. இங்குள்ள நுழைவாயில் சிம்மத்வாரம் எனப்படும். கோவிலின் இடப்புறம் சத்யநாராயணர், தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி திருமால், மகாலட்சுமி, கணபதியும் உள்ளனர். மேற்கு புறத்தில் காலபைரவர், ஆஞ்சநேயர், கௌரியம்மன் சன்னதிகள் உள்ளன. கருவறை கிழக்கு பகுதியில் 10 அடிக்கு 10 அடியில் உள்ளது. கருவறையின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறு பள்ளத்தில் விஸ்வநாதர் உள்ளார். கங்கையின் மணிகர்ணிகை படித்துறை தீர்த்தமே விஸ்வேஸ்வரரின் அபிஷேகத்திற்கு உரியது. இதனை எடுத்துச் சென்று விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். காசி விஸ்வநாதரை கண்களால் தரிசித்தபடியே உடல்களில் புத்துணர்ச்சி வந்து சேரும். விஸ்வநாதரை நம் கைகளால் தொட்டதும் வேதபுரியான கைலைக்கே சென்று மீண்டது போல பரவசம் கிட்டும். கருவறைக்கு வடமேற்கு புறம் உள்ள அறையில் கணபதியும் பார்வதியும் சன்னதி கொண்டுள்ளனர். கருவறையின் வடக்கு புறம் உள்ள ஒரு அறையில் போக அன்னபூரணி சன்னதி உள்ளது. விஸ்வநாதர் கோவிலில் இரவு 9:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை, ஸ்ருங்கார பூஜை எனப்படும். இதை காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதனை காண பெரும் கூட்டம் கூடும். தீபாவளி பண்டிகையின் போது 3 நாட்களும் காசியில் உள்ள கோவில்களில் மிட்டாய் திருநாள் சிறப்பாக நடைபெறும். தங்க அன்னபூரணி, தங்க காமாட்சி, தங்க விசாலாட்சி, தங்க பைரவர் என எங்கும் சொர்ணமயம்தான். 3வது நாள் வகை வகையான இனிப்பு பண்டங்கள் தட்டு தட்டாக வைத்து அன்னக்கூடா விழா நடைபெறும். லட்டு தேர் காண்பதும் சிறப்பு. ஹனுமான் காட்டில் உள்ள காமகோட்டீஸ்வரர், கேதார காட்டில் உள்ள கேதாரேஸ்வரர், சங்கடமோச்சன் மந்திர், சிந்தாமணி கணபதி, விசாலாட்சி மந்திர், அன்னபூர்ணி மந்திர், காலபைரவ மந்திர், துளசி மானச மந்திர், துர்கா குண்ட், கௌடியம்மன் மந்திர், பாதுகா பைரவர் கோவில், பாதாள பைரவி என்னும் வாராகி மந்திரம் போன்றவை காசியில் உள்ள முக்கிய மந்திர்களாகும். காசி கலம்பகம் என்னும் நூல் காசியின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறது. சிரவன் சோமவாரம், கண்வர் யாத்திரை, நவராத்திரி, மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். அந்நியர் படையெடுப்பால் சிதைந்த விஸ்வநாதர் ஆலயம் ராணி அகில்யாபாயால் புனரமைக்க பெற்று தற்போது மிக பெரிதாக விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மோட்சப்புரியான காசியில் முக்தி பேரளிக்கும் ஸ்ரீ விஸ்வநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.